இந்திய மீனவர்களின் அத்துமீறலை முற்றுமுழுதுமாக தடுக்க முடியும் என்ற நம்பிக்கை உள்ளது எனவும், மன்னார் மாவட்டத்திற்குரிய துறைமுகம் பேசாலையில் அமைய உள்ளது எனவும் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்தார். கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் மன்னார் மாவட்ட கடற்தொழில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நேற்று மன்னார் மாவட்ட செயலகத்தில் நடைபெற்றது. இந்த கலந்துரையாடலில் மீனவ சமூகத்தினர் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் விரிவாக கலந்துரையாடப்பட்டன. இந்த கூட்டம் முடிவடைந்த பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிடுகையில் அமைச்சர் இவ்வாறு கூறினார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், கடற்படையினரால் கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகளை விடுவிப்பது பற்றியும் பேசப்பட்டது. அதற்குரிய நடவடிக்கைகளை கடற்படையினர் எடுப்பார்கள் என்ற நம்பிக்கை உள்ளது. மன்னார் மாவட்டத்திற்கென துறைமுகம் ஒன்று கிடையாது. எனவே பேசாலையில் துறைமுகம் ஒன்றை அமைப்பதற்கு திட்டமிட்டு அதற்குரிய நடவடிக்கை இடம்பெற்று வருகின்றது. எனினும் குறித்த துறைமுகம் தொடர்பில் மக்கள் மத்தியில் சந்தேகம் எழுந்துள்ளது. அந்த சந்தேகத்தை நாம் தீர்க்க வேண்டும். அரசாங்க அதிபர், அதிகாரிகள் உள்ளிட்டோர் மக்களை சந்தித்து கலந்துரையாடி துறைமுகத்தின் முக்கியத்துவம் பற்றி விளக்கம் அளிக்க வேண்டும். அதேவேளை இந்திய மீனவர்களின் ஆக்கிரமிப்பு தொடர்பில் பேசப்பட்டது. இந்திய மீனவர்களின் அத்துமீறலை தடுத்து நிறுத்துமாறு மீனவர்கள் கோரிக்கை விடுத்தார்கள். அதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றது. இதற்கு கடற்படையினரும் உரிய பங்களிப்பை வழங்கி வருகின்றனர். எதிர்காலத்தில் இந்திய மீனவர்களின் வருகையை முற்றும் முழுமையாக நிறுத்த முடியும் என நம்புகின்றோம். ராஜதந்திர மட்டத்திலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றது என அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் மேலும் குறிப்பிட்டார். இதன்போது கருத்து தெரிவித்த பிரதி அமைச்சர் ரத்ன கமகே, வடக்கு கிழக்கில் மீனவர்களை சந்தித்து வருகின்றோம். மாவட்ட, மாகாண மட்டத்தில் பிரச்சினைகள் தீர்க்கப்பட்டு வருகின்றன. மன்னார் பேசாலையில் 2026ஆம் ஆண்டில் மீன்பிடி துறைமுகம் அமைக்கப்படும். இதற்கு உலக வங்கி ஆதரவு பெறப்படும். அதேபோல் மீனவர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் தீர்க்கப்படும் என்றார். இந்திய மீனவர்களின் வருகை தற்பொழுது குறைந்துள்ளதாகவும், அதற்கு நடவடிக்கை எடுத்த அமைச்சர்கள் மற்றும் கடற்படையினருக்கு மன்னார் மாவட்ட மீனவ பிரதிநிதிகள் இதன்போது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். இந்த கூட்டத்தில் கடற்தொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் பிரதி அமைச்சர் ரத்ன கமகே உள்ளிட்ட பல பிராந்திய அரசியல் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். அத்துடன் அமைச்சின் மேலதிக செயலாளர், மன்னார் மாவட்ட அரசாங்க அதிபர், பிரதி செயலாளர், கடலோர பாதுகாப்பு திணைக்களம், போலீசார், சுற்றுச்சூழல் அமைப்புகள் மற்றும் பல முக்கிய கடற்தொழில் அமைப்புகளின் பிரதிநிதிகள், அத்துடன் கடற்தொழில் அமைச்சின் கீழ் உள்ள இலங்கை கடற்தொழில் துறைமுக கூட்டுத்தாபனம், இலங்கை கடற்தொழில் கூட்டுத்தாபனம், நாரா நிறுவனம் மற்றும் நாக்டா நிறுவனம் ஆகியவற்றின் அதிபர்கள் மற்றும் தலைவர்களும் கலந்து கொண்டனர்.